ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து தேக்குக்கு ஒரு அழகான ஒன் ஷாட் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு ஃபீல் குட்ரா, ரொம்ப நாள் ஆச்சுல இனிமேல் ஃபீல் குட்லாம் போட்டு. ஸோ அதனால இன்றைக்கி ஃபீல் குட்டான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ ஓகேடா ஆர்மீஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்மீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் என்ஜாய்டா. ஓகேவா? எப்பவுமே இந்த பக்கம் காட்டினா ஜேகே தான். ஸோ அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க வீட்லேயே தெரியுது 10-20 மெய்ட் கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஜேகே அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வந்திருப்பான். வரும்போதே இந்த பக்கம் ஒரு மெய்ட் சாப்பாடு, இன்னொரு பக்கம் ஷூ, அவன் போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்து வைக்கிறாங்க சோஃபாவில். ஸோ ஜேகே எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஷூவை போட்டுட்டு ஸோ அவனோட காலேஜுக்கு அவனோட பேக் எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் கட்டினா இன்னொரு பர்சன் தான். ரொம்ப சிம்பிள் லைஃப், எதுக்கும் ஆசைப்படுறதில்ல. ஒரு ஹாப்பினஸ் எப்பயுமே அவங்க ஃபேஸில். ஸோ வேறு யாரும் இல்லை, தே தான். ஸோ தேக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் வந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருப்பான். ஸோ ஆர்ஃபனில். ஸோ ஆர்ஃபனேஜ்லேயே அங்கேயே வளர்ந்ததுனால இந்த பக்கம் அவன் தனியாக ஒரு வீடு எடுத்து தனியாக தங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் அவனோட மணிலேயே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். அவன் சாப்பாடு, அவனோட செலவு, அவனோட காலேஜ் ஃபீஸ், எவ்ரிதிங் எல்லாத்தையுமே தாங்கி தான் பார்த்துக்கிறான். ஸோ தாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்றது தான் அவனோட ஆசையே. ஸோ அவனோட லைஃப் பார்ட்னருக்காக தான் தாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தாங்கோட மைண்ட் வாய்ஸில் அவன் சொல்கிறான், இன்றைக்கி என்னோடய காலேஜ். ஸோ நான் இன்றைக்கி செகண்ட் இயர் போகிறேன். என்னோடய ஃபஸ்ட் இயர்லேயே நான் ஒரு பர்சனை பார்த்தேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிது. பட் என்ன, என்னோடய பேக்ரவுண்ட் சுத்தமாக அவங்க கூட ஒத்து போகாது. ஸோ அதனால் என் லவ்வை எப்பயுமே சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம், எனக்கு என் ஃப்ரெண்ட் ஜிம்மன் இருக்கான். ஸோ எல்லாமே எனக்கு அவன் தான். என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட், எவ்ரிதிங் எல்லாமே ஜிம்மின் மட்டும்தான். ஸோ ஜிம்மின் கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு டைமும் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான டைம். அண்ட் தென் ஜிம்மினுக்கும் தெரியும் அந்த பர்சன் யாருன்னு. பட் அந்த பர்சன்கிட்ட நான் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் பேசினதும் இல்லை. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட லிமிட் என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தாங்க ஒரு பக்கம் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் காட்டினா ஜேகேவும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் தாங்க அவனோட சைக்கிளில் கிளம்புறான். இந்த பக்கம் ஜேகே அவனோட லக்ஸுரியஸான காரில் கிளம்புறான். ஸோ 2 பேருமே போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஜேகே தான் போகிறான். காரில் காட்டினா நல்லா சாங்கெல்லாம் போட்டுட்டு வைப் பண்ணிகிட்டே போகிறான். தாங்க இந்த பக்கம் காட்டினா சைக்கிளில் போகும்போது எல்லா இடத்தையும் பார்த்து மற்றவங்க படுற சந்தோஷத்தை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுகிட்டே போகிறான். 2 பேருமே அவங்கவுங்க பாதையில் போயிட்டுருக்காங்க. ஸோ யாருக்கு எது வந்து சேரும்னு தெரியாதுல்ல. இந்த பக்கம் தேங்க அவனோட மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே போய் சேர்ந்துடுறான். ஸோ காலேஜுக்கு போனோடனே பார்க்குறான் தேங்க நல்லா படிப்பான். ஸோ ஸ்காலர்ஷிப்பில் தான் அந்த காலேஜுக்கும் வந்து சேர்ந்துருப்பான். இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் தேங்க பார்த்தோன்னே கை காட்டுறான் இங்கே வான்ற மாதிரி. ஜிம்மின் கொஞ்சம் வெல் செட்டில் தான். ஸோ பட் தேங் அதெல்லாம் கண்டுக்கிட்டதே கிடையாது. ஜிம்மினும் அதே தான். அவன் எப்போல்லாம் தேங்க கூட இருக்கணும் தேங் மாதிரி. ஸோ ரொம்ப அவனோட லக்ஸுரியஸான லைஃப்பில் காட்டிக்க மாட்டான். நார்மல் பர்சனாக தான் இருப்பான் எப்பயுமே ஜிம்மின் தேங் கூட. இந்த பக்கம் தேங்கும் ஜிம்மினும் பேசிகிட்டே போகிறாங்க. ஸோ கரெக்டாக கார் வந்து கிராஸ் ஆகி இப்படி போகுது. எல்லா கேர்ள்ஸும் ஓவர் அங்கேயே ஓடி போகிறாங்க. ஏன்னா டாப் 1 பிஸ்னஸ் மேனோட பையனா சும்மாவா. ஸோ ஜியான் ஜங்குக்கு தான். தேங் அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே அவன் மனசார சொல்கிறான் மனசுக்குள்ளே, இதோட 2வது வருஷம் ஜங்குக் உன்னை நான் பார்த்து. பட் ஸ்டில் என்னால் உங்ககிட்ட வந்து பேச முடியல. நான் உங்ககிட்ட பேச வந்தாலே நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஜங்குக் ஒரு வாட்டியாக ரிலேஷன்ஷிப்பை என்றைக்குமே நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்ட் மாறாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கத்தில் அவங்க ஒரு மாதிரி சோகத்தோடவே அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ அவனுக்கு நல்லா தெரியும் ஜேகே கிட்டே போய் இவனோட லெவலுக்கெலாம் பேச முடியாதுன்னு. ஸோ ஜேகேவும் இது வரைக்கும் அவங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணதும் இல்லை. 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். பட் இருந்தாலும் எந்த ஒரு மிராக்களும் நடக்கலை. இந்த பக்கம் காட்டினா வேறு ஒருத்தவங்க டைம் மிஷின் போகுது. ஓகே ஓகே எல்லோரும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கத்துறாங்க. அதுக்கு ஒன்றுமே இங்கே ஏதோ ஒரு பர்சன் பார்த்துக்கோ ஓகேவா, யோமின் நான் பார்த்துக்கிறேன் தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் மிஷின் அங்கேருந்து மாறுது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஒரு கக்குன்ற ஒரு பையன் அவனோட டைமை விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கான். ஸோ கக் அந்த இடத்தையே ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா அவன் வந்திருக்க இடம் அப்படி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான். ஸோ அப்படியே அந்த இடத்தையே பார்க்குறான். வாவ், இங்கே பில்டிங்ஸ்லாம் இல்லாமல் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த இடம். பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. பா நல்லாயிருக்கு.
எங்க ஓ இதோ இருக்கு அட்ரஸ் யோமின்னு கொடுத்தது இந்த அட்ரஸை தான் இப்போ நான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பையன் நடக்கிறான். ஸோ அந்த பையன் பேர் வந்து கக்கு. ஸோ கக்கு அப்படியே பார்த்துட்டே போகிறான். வாவ் எல்லா இடமும் செம்மையாக இருக்கே பா. ஷோவில் பச்சை பசேல்னு ஷோவில் அமைதியாக இருக்குது. ஃப்யூச்சரில் இங்கெல்லாம் பில்டிங் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கக்கு ஒரு பக்கம் அவனோட திங்கிங்கெல்லாம் யோசிச்சுட்டே போகிறான். இந்த பக்கம் ஒரு லவர்ஸ் போகிறாங்க. கக் பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் இங்கே லவர்ஸ் தான் இல்லை பா. சியோலியோவில் அழகாக இருக்குது. அப்புறம் ஃப்யூச்சரில் தான் ரொம்ப டெக்னாலஜிக்காக மாறிட்டுருக்கு போல். பட் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணு கக் அப்படின்னு சொல்லிட்டு கக்கு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அவனோட காலேஜ் பார்க்குறான். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடகடன்னு போகிறான். அந்த இடத்துல உட்காந்துட்டான். ஸோ அவனோட ப்ளேஸில் ஜங்குக்கு வந்து பேக் பெஞ்ச், தாங் வந்து மிடில் பெஞ்ச். ஸோ மிடில் பெஞ்சில் உட்காந்துடுறான். அவன் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான் ஜங்குக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த நான் வச்சுருக்கேன் எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ தாங்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ தாங் ஜேகே கிட்டே பேசலாம் ட்ரை பண்ணுறான். பட் சுத்தமாக முடியல. ஜேகே எப்பயுமே தாங்க இக்னோர் பண்ணுறதே வேலையை வச்சுருப்பான். ஸோ அவளும் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க கிட்டலாம் அவன் பேசவும் மாட்டான். அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டான். அதுவே இந்த பக்கம் தாங்க்கு ரொம்ப பெரியவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹோப்பே தராது. எப்பயுமே ஜேகே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா யாருக்கு தான் தெரியும், நம்மளும் போய் பேசினா அதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க அவளும் ஜேகே கிட்டே பேச ட்ரை பண்ண மாட்டான். பட் அவனுக்குள்ளே ஹார்ட்டில் ஜேகேக்கான லவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் இந்த பக்கம் தாங்கோட கை பிடிச்சிட்டு ஸ்டில் நீ அவனையாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கியா? அவன் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டால, மூவ் ஆன் பண்ணு. இங்கே பாரு தயாங்க அப்படின்ட்டான். ஸோ தயாங்க சொல்கிறான் கிட்டத்தட்ட அவனை பார்த்து 1 வருஷம் 2 மாதம் 1 வாரம் 2 days ஆகிடுச்சிடா. ஸோ இது வரைக்கும் அவன் மேலே இந்த லவ் எனக்கு இன்னமும் மாறல, இனிமேலும் மாறாது. பட் தயாங் அவன் தான் உன்னை இக்னோர் பண்ணுறானேடா. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தாலே அவன் தான் பேச மாட்டானே. ஸோ விடு, நீ ரொம்ப ப்ரீஷியஸ் தயாங், அது எனக்கு தெரியும். அந்த மாட சாம்பிராணிக்கு தெரியல, விடு. ஹே விடு ஜிம்மன், அதெல்லாம் சொல்லாத. ஸோ அவனுக்கும் ஒரு நாள் புரிய வரும். அன்றைக்கி அவனுக்கு தோணும்ல, ஷனா நான் ஒரு ப்ரீஷியஸான திங் தான் எனக்கு தெரியும். அவனுக்கு நான் எப்படி தெரியலன்னு தெரியலையே. இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை பார்த்து ஒரு வேளை அவனுக்கு அப்படி தோணுது போல். ஆனால் ரியலி ஜிம்மன் அவனை லவ் பண்ண அளவுக்கு வேறு யாரையும் லவ் பண்ணல. நான் உண்மையாக சொல்லணும்னா நான் பிறந்ததுலேருந்து எனக்கு அப்பா அம்மாண்ட யாரும் இல்லை. நான் வளர்ந்தது ஆர்ஃபனில் தான். ஸோ ஆர்ஃபனேஜ்லேயே வளர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு லவ், இந்த மாதிரி பாசம் எதுவுமே எனக்கு கிடச்சதில்லடா. பட் ஆனால் ஷெனிக்கு நான் ஜேகேவை பார்த்துரும் அன்றைக்கி அந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜிம்மன். அந்த மழை வர டைம் 2 பேரும் ஒரே இடத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அவனோட ஃபேஸ் அவ்வளோ ஏதோ ஒரு மிராக்கல், எனக்கு தெரியல. பட் எனக்கு வாழ்ந்தால் அவன் கூட மட்டும்தான் வாழணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஜிம்மன். வேறு யாரையும் எனக்கு பார்க்கவும் தோணல, வேறு யார்கிட்டையும் பேசணும்னு தோணலடா அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் ஜிம்மன் இந்த பக்கம் சொல்கிறான், இங்கே பார்த்தேன் அவனே நினச்சிட்ருக்காத. ஏன்னா யார் ஒன்று வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு புரியாதுடா நீ எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ்ன்னு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கிறவங்களா பார்த்து நீ அவங்களுக்காக ஃபீல் பண்ணு. எப்பயுமே அது மட்டும்தான் தாங்க நல்லது. அந்த ஷோனனால உன் பின்னாடி ஜேஹோப் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவனை பற்றி திங்க் பண்ணு. ஸோ அவனுக்கு பற்றி கேர் பண்ணு. எதுக்கு எதுவுமே இல்லாத ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டுருக்க? உனக்கு புரியாது ஜிம்மன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தயாங்க அப்படியே லெசனை கவனிக்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெக்சரும் எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே அட்டனன்ஸ் எடுத்து முடிக்கிறாங்க. இன்றைக்கி காட்டினா தயாங் எப்பயும் போல தான் ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். ஜங்குக்கே ஃபாலோ பண்ணிவிட்டு. ஸோ ஜங்குக்கு இந்த பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். மற்ற கேர்ள்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறான். மற்ற கேர்ள்ஸும் இவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுது. ஸோ தயாங்க்கு அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் தயாங் எதையும் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. என் லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷம்னா ஜங்குக்கை பார்க்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க அப்படியே ஜங்குக்கு போகிற எல்லா பக்கமும் போகிறான். ஜங்குக்கு ஒரு டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ ஆனால் பட் அது ஜங்குக்கு தெரியல. ஜங்கு குடிச்சிட்டு வச்ச கிளாஸில் ஸோ பாதி ஜூஸ் கிட்ட அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராவை மட்டும் எடுத்துக்கிறான். ஸோ அந்த ஸ்ட்ராவை மட்டும் எடுத்துகிட்டு தாங்க போயிடுறான். ஜங்குக்கு சாப்பிட்டு சாக்லேட் கவர் கீழே போட்டு அதை எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஒவ்வொரு வேலையை தாங்க பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா இந்த பக்கம் கக்குன்ற ஒரு பையனா இந்த வீடு அந்த வீடு இந்த வீடு தான் நினைக்கிறேன். நமக்கு கிடச்ச சிக்னல்ஸ் அந்த நோட்ஸை வச்சு பார்த்தா இந்த வீடு தான் அந்த வீடு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாசல்லையே உட்காந்துருக்கான். அந்த வீட்டுக்கு வாசல்லையே
இந்த பக்கம் காட்டினா தயாங் இன்றைக்கி அப்படியே அந்த காலேஜை முடியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஜேகே ஒரு கையை வேறு லைட்டாக தொட்டிருப்பான். பட் ஜேகே அதை கண்டிருக்க மாட்டான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற இதுவில் இருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்து தாங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான் அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு. இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் எப்பயும் போல தான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அவனோட வீட்டுக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கும் கிளம்பிட்டான், தேங்கும் கிளம்பிட்டான். தேங்க் சைக்கிள்லேயே போயிட்டு நேராக அவனோட வீட்டாண்ட சைக்கிளை ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டு கீயை போட்டு ஓப்பன் பண்ணுறான். ஸோ பட் ஆனால் காட்டினா வீடு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. என்னடா அது, வீடு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, யார் வந்திருப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் தேங்க் சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. ஸோ வெளியே பார்த்தா ஒரு ஷூ மட்டும் இருக்குது. யாரோட ஷூ இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இந்த பக்கம் அவனோட பேக் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறான். உள்ளே போனால் ஏதோ ஒரு பர்சன் கையில் ஜூஸ் எடுத்துகிட்டு குடிச்சிட்டே இந்த பக்கம் வராங்க. தூக்கி அந்த பேக் விசிறி போடுறான் அந்த பர்சன் மேலே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு எல்லாம் அந்த பர்சனோட மூஞ்சி வரைஞ்சிருக்கோம். ஸோ அது வேறு யாரும் இல்லை, கக் தான். இந்த பக்கம் கக் கத்துறான், மாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் மாமாவா, யாரை பார்த்த அம்மான்ற, உனக்கு நான் மாமாலாம் கிடையாது, ஃபஸ்ட் தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் அந்த பையனோட ஷர்ட்டு அதெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வெளியே தள்ளிட்டு, யார்ரா நீ, என் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க, வெளியே போ அப்படின்றான். பட் ஆனால் இந்த பக்கம் அந்த பையன், அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன வீடு, இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்களோ, ஏய் யார்ரா நீ, மாமா ஜஸ்ட் கூல் டவுன்மா அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் திரும்பி நான் அம்மான்னு கூப்பிடாதடா அப்படின்றான். மேமா அப்படின்றான் திரும்ப அந்த பையன். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் இங்கே பாரு அடிச்சிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி காட்டுறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே அந்த பையன், சரி கூல்டன் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடல, கூல்டன், கொரியனில் கூப்பிட்டாலும் கண்டுபிடிக்குது, தமிழில் கூப்பிட்டாலும் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் முறைக்கிறான். ஸோ இந்த பக்கம் எனக்கு கொரியனும் தெரியும்டா, தமிழும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் கக் சொல்கிறான், அப்போது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாதுல்ல, அப்போ நான் ஃப்ரெஞ்சில் கூப்பிட்டுக்குவா, இங்கே பாரு அடிச்சிடுவேன் நான், ஃபஸ்ட்டு நீ யார், என்ன பண்ணுற என் வீட்டில், உனக்கு என்ன வேணும், என் வீட்டு ஜூஸை நீ எதுக்குடா குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் கக் சொல்கிறான், ஸோ நான் தான் உங்கள் பையன், ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கம்மா அப்படின்னோடனையும் இந்த பக்கம் அவ்வளோதான் அப்படியே இந்த பக்கம் கக்க பார்த்துட்டு, நீ எவ்வளோ உருட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மூஞ்சில் சமைய கதவு சாத்திடுறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் வெளியேருந்து கக் கத்துறான், அம்மா கதவு தரம்மா, ஏம்மா சாத்தின தரம்மா, நான் இன்றைக்கி பூரா வெளியவே இருக்கணுமா இந்த பனியில், எனக்கு கோல்டு பிடிச்சிக்கோம்மா, உனக்கு தான் தெரியும்ல, கதவை தர மம்மி, கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் கக்கு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான். பட் ஆனால் இந்த பக்கம் கேட்குற மாதிரி இல்லை, நீ ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லு அப்புறமா உள்ளே விடுறேன் அப்படின்னோடனையும் இந்த பக்கம் சொல்கிறான், ஹே மம்மி கதவு தரங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்க பையனே வெளியே தள்ளிட்டீங்க, இதுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் இருந்ததே மேல், பாஸ்டில் ரொம்ப இதுவாக இருக்கீங்க, அம்மா கதவு திறம்மா அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் கோவம் வந்து கதவு திறந்துட்டு, இங்கே பாரு ஃபஸ்ட்டு கத்ததை நிறுத்து, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, நீ என்ன அம்மான்றல, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு என் நேம் என்னன்னு உனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னோடனையும் இந்த பக்கம் கக் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, உங்கள் பேர் வந்து கிம் எனக்கு தெரியும், உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்கள் ஆர்ஃபனேஜில் தான் வந்தீங்க, ஸோ இப்போ நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க, ஐ தாட், ஆமாம் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க, ஸோ காலேஜில் தான் போயிட்டுருக்கீங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமன், பார்க் ஜிமன், அந்தேன் அவரோட க்ரஷ் வந்து மின்யோங்கி, அவங்க ப்ரொஃபஸர் கரெக்டாக, அந்தேன் அம்மா உங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. ஸோ அப்படி இந்த பையனே பார்த்துட்ருக்கான், ஏன்னா அவன் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஸோ பேபான்னு பார்த்துட்ருக்கான், மா என்னம்மா அப்படின்னோனையும் இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு, ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன, கக் அப்படின்னோடனே அவள் தான் குண்டவாரி போட்ட மாதிரி இருக்குது, ஏன்னா அவன் ஃப்யூச்சரில் அவனோட பேபிக்கு கக்குன்னு தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு பார்த்துருப்பான். ஸோ கக்கின்னு வச்சுருப்பான், அதில் ஜங்கு கூட பேரும் கலந்துருக்கும். ஸோ யாரை தான் மேரேஜ் பண்ணாலும் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியாமல் இந்த பேரை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பான். ஸோ அப்படியே பார்க்குறான் கக்கியே. ஸோ கக் சொல்கிறான், மாமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கத்தை அதிர்ச்சியில், உன் பேர் கக்கா அப்படின்ட்டு அப்படியே அந்த பேபியோட ஃபேஸை தொடுறான். ஸோ பாப்பாவோட ஃபேஸ் பாதிக்கு பாதி பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஜங்குக்கு இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கேட்குறான் கக்
என்னால் இன்னும் நம்ப முடியலையே அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் கக்கு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். ஸோ ஒரு பக்கம் ஜே ஹோப், ஒரு பக்கம் ஜிம்மின், இன்னொரு பக்கம் காட்டினா பக்கத்துலேயே தாங் நிற்கிறான். ஜிம்மின் பக்கத்தில் வந்து யோங்கி நிற்கிறான். ஸோ தாங் வந்து வயிற்றில் கை வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பான் போல. ஸோ 9 month கிட்ட. ஸோ அந்த பிக்கை தான் எடுத்து காட்டுறான். ஸோ தாங்க அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்கான். தாங் கேட்குறான், இது இது எங்கள் ஃபேமிலி யார்? ஜேஹோப், ஜிம்மின், நான், அப்புறம் யோங்கி, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் கக் சொல்கிறான், மா நீ ஃப்யூச்சரில் ஜேஹோப்பை தான்மா மேரேஜ் பண்ணிக்கிற, ஜங்க் ஜேஹோப் அப்படின்னு ஒன்றும் இந்த பக்கம் சுத்தமாக முடியல. ஸோ இந்த பக்கம் தாங்க்கு என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்க் ஜேஹோப்பா, அப்போது ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுது. ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான், ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகிடுது. தாங்க்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிறான். உடனே இந்த பக்கம் வந்துட்டு நேராக இந்த பக்கம் பிடிச்சிடுறாங்க. மா ஏஞ்சிருங்க அப்படின்றான். பட் இந்த பக்கம் ஏஞ்சிக்கல தயாம். உஃப், இப்பயும் நீங்கள் இப்படியே தான்மா இருக்கீங்க, ஏதாச்சும் அதிர்ச்சியாக கேட்டால் மயக்கம் போட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கக் குழம்பிக்கிட்டே தாங்க கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு தாங்க தண்ணியெலாம் கொடுக்குறான். ஸோ அப்புறமா தான் தாங்க ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு கக்கை பார்த்துட்டு ஸோ கக்கை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ கக்கோட ஐஸை பார்க்கும் போதே தெரியுது. ஸோ அது அப்படியே இவனோட ஐஸ் மாதிரியே இருக்குது. கக்கு அப்படியே தாங்க பார்த்து, அம்மா ஏம்மா எதுக்கு எத்தாலும் அதிர்ச்சி ஆனால் மயக்கம் போட்டுடுறீங்க, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான், ஃப்யூச்சர்லேயே இதே மாதிரி தான், ப்ரெசண்ட்லேயே இதே மாதிரி தான், வைமா அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் தாங்க எதுவுமே சொல்ல கக்கை இறக்கி ஹக் பண்ணிட்டு, பேபி எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னோனையும் ஸோ இந்த பக்கம் கக் பேசுகிறான், அம்மா எங்கள் ஃப்யூச்சர் மொத்தமாக நாசமாயிடுச்சு, இருக்கிறதுலே ரொம்ப ஏழையாக இருக்கிறது நாங்கள் தான்மா, அந்தேன் மா அப்படின்றான். ஸோ இது கேட்டுனுமே தாங்க அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை பேபி, அம்மா உன்னை அப்படி விட்டுருக்க மாட்டேன்தான், இங்கே பாரு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன், எல்லாமே தான் பண்ணுறேன், இங்கே பாரு உங்கள் ஃப்யூச்சருக்காக தானே நான் உழைக்கிறேன், அந்தேன் தயவு செஞ்சு சொல்லு உங்கள் அப்பா பேர் என்னடா அப்படின்னோனையோ ஸோ இந்த பக்கம் ரொம்ப யோசிக்கிறான். இந்த பக்கம் கக்கு, ஸோ ஜங்க் கக்குமா, ஜேஹோப் தாம்மா என்னோடய அப்பா அப்படின்னோடனே அவ்வளோதான். ஸோ சுத்தமாக முடியல. இந்த பக்கம் தாங்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ செம்மையாக அழுகுறான், ரொம்ப கத்தி கத்தி அழுகுறான். இதை பார்த்ததுமே இந்த பக்கம் கக் வந்துட்டு இந்த பக்கம் தாங்க ஃபேஸை திருப்பிட்டு, உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணுமா நான், என்ன கக் என்ன அப்படின்னோடனே, என்னோடய பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து ஜியான் ஜங்குக்மா அப்படின்னோடனே தான் இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது தாங்கு. தாங்க அப்படியே பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் கக் சொல்கிறான், என்னை வளர்த்தது மட்டும்தான் ஜேஹோப், மற்றபடி என்னோடய ஃபிசிக்கல் ஃபாதர் வந்து ஜியான் ஜங்குக்மா அப்படின்னோடனே அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் தாங்கால் ஏற்றுக்கவே முடியல, என்ன தான் அவங்க பையன் சொல்ல வரான்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க கேட்குறான், என்ன தான்ப்பா சொல்ல வர அப்படின்ற மாதிரி, என்னோடய அப்பா வந்து ஜியான் ஜங்குக், நான் உங்களோட பையனாக இருக்கும் போதே உங்கள் வயிற்றில் வந்ததுக்கு காரணம் ஜியான் ஜங்குக், பட் என்னை வளர்த்தது, நான் பிறந்தது, நான் இருந்தது எல்லாமே ஜேஹோப் கிட்ட, ஸோ நீங்கள் ஜேஹோப்பை தான்மா மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவள்தான். இந்த பக்கம் தாங்க இன்னும் கஷ்டமாயிடுது மனசு. அப்போது நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணலையா அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் கக் சொல்கிறான், கவலைப்படாதீங்கம்மா, உங்களை நான் அப்பாவை மேரேஜ் பண்ணி வைக்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃப்யூச்சர் அந்த மாதிரி இருட்டாக போயிடக்கூடாது, அதனால தான். ஃப்யூச்சரில் நீங்களே எப்படிப்பா இருக்கீங்க, நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்மா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அந்தேன் நீங்கள் எனக்கு டெலிவரி கொடுத்து ஒரு 2 monthலேயே இறந்துட்டீங்க, ஜேஹோப் தான் எல்லாமே என்னை வளர்த்தாங்க. ஸோ அவர் வளர்க்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ரொம்ப தொல்லை, அதெல்லாம் தாண்டி அவர் என்னை ரைஸ் பண்ணார். ஸோ என்னை ரைஸ் பண்ணி ஒரு 10 yearsலேயே அவரே இறந்துட்டார். அதுக்கப்புறமா என்னை பார்த்து வளர்த்தது எல்லாமே இதோ ஜிமின் தான். ஸோ ஜிமின் அங்கிள் தான் என்னையும் இந்த பக்கம் யோமினியும் சேர்த்து வளர்த்தாங்க. நாங்கள் யோமினும் சேர்ந்து வளரும் போதே முடிவு பண்ணோம், இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கவே கூடாது, ஃப்யூச்சரை நாங்கள் 2 பேரும் மாற்றணும்னு. ஸோ அதனால டைம் மிஷினை கண்டுபிடிச்சோம். யோமினும் நானும் இதுக்காக பல வருஷமாக ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 years நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே டைம் மிஷினை பற்றி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்.
கிட்டத்தட்ட நான் ரெடி பண்ண 15 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு எனக்கு. ஸோ எனக்கு இப்போ ஏஜ் 25மா அப்படின்னோடனே அவள் தான் இந்த பக்கம் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான் தயாங். பேபி அம்மா ஒன்று வேணும்னே விட்டுட்டு போகலடா அப்படின்னோடனையும். ஸோ இந்த பக்கம் சொல்கிறான் கக், மா எனக்கு தெரியும் நீங்கள் சூசைட் பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னோடனையும். இன்னும் தயாங்க அப்படியே பார்க்குறான் பேனு கக்கியே. ஸோ கக் சொல்கிறான் உங்களால் சோகத்தை தாங்க முடியல, ஸோ அதனால தான்ம்மா. என்ன தான் ஆச்சுடா ஃப்யூச்சரில் அப்படின்னோடனையும். ஸோ கக்கு அப்படியே இந்த பக்கம் தாங்களோட கையை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஃப்யூச்சரே மாறிடுச்சுமா, ரொம்பவே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எது ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கம்மா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்யூச்சரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கக் கையெல்லாம் நீட்டி சொல்கிறான். பட் ஆனால் தயாங்கு கிள்றான் கக்கே. ஸோ கக்கியே போய் ஒரு தடவை கிள்றான் தயாங். கிள்னதுக்கப்புறம் கக் கத்துறான், ஷியாமா அப்படின்றான். எதுக்கு என்ன இப்போ கிள்னீங்க அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே சொல்கிறான் தயாங். இது கனவா நிஜமா இல்லை கனவு காண்றேனா அப்படின்றான். ஸோ தயாங் சொல்லிட்டு கன்ஃபார்ம் கனவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். ஸோ கக் இதுக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வீணாக போச்சு, மட சாம்பிராணியாக இருக்குது, இப்போ தெரியுது நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்றான் கக். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் தேவையில்லாத பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கக் வந்துட்டு இந்த பக்கம் தயாங்கிட்ட மாமா என்ன எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தாங்களேன். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடாம போடு, அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு ரைஸ் கேக் செஞ்சு தரீங்களா அப்படின்னோடனே. ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே கக்கை பார்த்துட்டு சரி வெயிட் பண்ணு நான் செஞ்சு எடுத்துடுவேன், அது கூட ஒரு பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனோட ஸ்மைல் அப்படியே பார்க்க ஜங்குக்கு இது மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே மெல்ட் ஆயிடுறான் தயாங். ஸோ தாங்க அப்படியே வந்து இந்த பக்கம் கக்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடா உங்கள் அப்பா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ தான் இந்த பக்கம் கக்கு ரியலைஸ் ஆகுது, அப்பாவா, ஓ ஜங்குக்கு தான் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே இந்த பக்கம் கக் வரான், ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு கேரட்டை கையில் எடுத்துகிட்டு ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு வாயை வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ தாங்க இந்த பக்கம் ரெசிபிலாம் போட்டு செஞ்சிட்ருக்கான். கக் கேட்குறான் தாங்க பார்த்து, அம்மா என்ன என்னை ஃபஸ்ட்டு அம்மான்னு கூப்பிடாத, ஸ்டாப் பண்ணு, நீ ஃப்யூச்சரில் வேணால் கூப்பிட்டுக்கோ. ஸோ இப்போ வந்து நீ என்ன தயாங்னே கூப்பிடு. சரி ஓகே தயாங் அப்படின்னோடனே இந்த பக்கம் கக் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். ஏன்னா கக்குக்கு இது அவங்க அம்மாவை பார்த்து பேசணுன்னு ரொம்ப நாள் ஆசை போல் இந்த மாதிரி. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தான் கூப்பிட சொன்னால் கூப்பிட்ருவியா பேர் வச்சு, இல்லை நான் அம்மானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டியாடா அப்படின்றாங்க. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் கக் சொல்கிறான், நீ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மதராக இருக்க, ரொம்பவே எனக்கு ஸ்க்ரோல் பண்ணுற, இதுக்கு ஃப்யூச்சரில் எங்கள் அப்பாவே மேல் போகல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், ஓய் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கக், மரியாதை கொடுத்து பேசு அப்படின்றான். ஸோ கக் சிரிச்சுக்கிட்டே நான் உங்களை தயாங்கனே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் அப்படியே தயாங் திரும்பிட்டு பார்த்து சாப்பிடு கக், நாக்கு கடிச்சிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கக்கு ஒரு பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பியே சாப்பிட்றான். ஸோ கக்குக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டான் இந்த பக்கம் தயாங். ஸோ தயாங்கும் கக்கும் சாப்பிட்றாங்க. ஸோ தயாங் சாப்பிட்டதுக்கப்புறமா படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். ஸோ கக்கை ஹால்லே இருக்க சொல்லிட்டு போயிடுறான். கக்கு அப்படியே படுத்துக்கிட்டே ஸோ சில ஃபோட்டோஸ் தான் அவன் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பான். ஸோ அதை ஆன் பண்ணோன்னே அப்படியே டிவி மாதிரி டெலிகாஸ்ட் ஆகும்ல, ஸோ அப்படியே அந்த கையிலேருந்து ஒரு வெளிச்சமாக வந்து தெரியுது. அந்த ஃபோட்டோவில் இவன் அப்புறம் தயாங் குழந்தையில இருக்கும் போது பிக் அதை பார்த்துட்டு சொல்லலாம், அம்மா ஃபைனலாக உன்னை பார்த்துட்டேம்மா நான், என்னை விட்டுட்டு போயிட்டல, பட் ஆனால் இப்போ நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேம்மா, ஃப்யூச்சரை கண்டிப்பாக மாற்றிட்டு தான் போவேன், என்னை நம்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிக்கை பார்த்து பேசுகிறான். ஸோ இது எல்லாத்தையுமே தாங்க பின்னாடி இருந்து பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ தாங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு ஃப்யூச்சர் ரொம்பவே மாறிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ போய் படிக்கிறான். கிட்டத்தட்ட தயாங்க படித்து முடிச்சுட்டு ஸோ ஒரு 11 o'clock வந்து பார்க்குறான். கக்கு அப்படியே அந்த இடத்துலையே தூங்கிட்டு இருக்கான். ஸோ கக்கோட ஃபேஸ் ஆல்மோஸ்ட் ஜங்குக் ஃபேஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பக்கம் தயாங்க அப்படியே வந்து பார்த்துட்டு ஸோ கக்கோட ஃபோர்ஹெட்டை தடவி கொடுக்குறான். தடவி கொடுத்துட்டு கக்கோட தலையை எடுத்து அவனை லேப்ஸில் வச்சுட்டு எனக்கு இன்னமும் இது கனவா நிஜமான்னு தெரியல, பட் ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, கன்ஃபார்ம் ஃப்யூச்சர் மாறிட்டுருக்கு, என் குழந்த என்னால் கஷ்டப்படுறான், நான் அவனை விட்டு போயிட்டேனா சோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தயாங்
எப்பயுமே அம்மா ஒன்று விட்டு போக மாட்டேன் தங்கம். நம்பு, எல்லாமே சரியாயிடும். நீயும் நானும் எல்லாத்தையுமே மாற்றலாம். ஸோ கக்கி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கக்கோட தலையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஸோ அவனோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணிட்டு, ஆல்மோஸ்ட் நீ பார்க்க உங்கள் அப்பா மாதிரி இருக்க. பட் எப்படி அந்த இன்சிடெண்ட் நடந்தது? நான் இது வரைக்கும் ஜேகே கிட்டே பேசினதும் இல்லை. அண்ட் தென் அவங்ககிட்ட போய் எந்த ஒரு அப்ரோச்சும் பண்ணதும் இல்லை. மேபி ஆக்சிடென்டலாக ஏதாச்சும் நடந்திருக்கலாம், அதனால தான் போல். பட் ஆனால் இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன தான் வச்சுருக்கு ஃப்யூச்சர்னு. பட் ஆனால் கக், உனக்கு எதுவும் ஆகாமல் விட மாட்டேன் நானும். நம்பு கக், ஃப்யூச்சராக அம்மாவால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கக்கோட தலையில் தடவி கொடுக்குறான். ஸோ கக் இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கான், தூங்கலை. ஸோ தாங்க அப்படியே கக்கை பார்த்து சொல்கிறான், கக்கி நான் இந்த பேரை எப்போ யோசிச்சேன் தெரியுமா? உங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யோசித்தேன். எப்போது என் இமேஜினேஷன்லேயே உங்கள் அப்பாவோட வாழ்ந்து உன்னெல்லாம் பெற்றெடுக்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ அப்போ தான் உனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சதில் கக்குன்ற பேர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜியோன் கக், நல்லா இருக்குல்ல? ஸோ உன் பேருக்கு முன்னாடி உங்கள் அப்பா பேர் தான் சேரணும். ஸோ அதுக்கு என்னென்ன வழியோ நான் பார்க்குறேன்டி செல்லும், நீ கவலைப்படாதேன்னா. அண்ட் தென் ஃப்யூச்சரில் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு தானே சொன்னேன். கன்ஃபார்ம் நான் போக மாட்டேன், இது ப்ராமிஸ். உன்னை என் கூடயே வச்சு பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க ஒரு பக்கம் இமோஷனலாக பேசிகிட்டு இருக்கான். கக்கு அப்படியே வச்சு பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் கக்கும் தாங்கும் சின்ன வயசில் கக்கு ஒரு 1 மந்த் இருக்கும்போது ஸோ அப்படியே தாங்க பார்த்து கை நீட்டுறது, கத்துறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். ஸோ அதை நான் அந்த டைமில் தாங்க பேசின விஷயந்தான். ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் ஜேஹோப். அதை தான் இந்த பக்கம் கக்கி வச்சு பார்க்குறான். தாங் கக்கு வரான் பார் அப்படின்னோடனையும் ஸோ தாங்க அப்படியே கக்கு பார்த்துட்டு, ஓ கக்கி என் பேபி, என் சிட்டி அடி தங்கம், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க ஏடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கக்கை தூக்கி வச்சு விளையாடிட்டே இருப்பான். திடீர்னு இந்த பக்கம் தாங்கு ஸோ என்ன தோணுச்சு நம்ம தெரில, கக்கை கீழே படுக்க வச்சுட்டு ஃபோனை தான் பார்க்குறான். ஸோ ஒரு சில மெசேஜ்லாம் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா அவங்க ஃப்ரெண்ட் டினாக்கிட்டேருந்து. ஸோ சம் பிக்ஸும் வந்திருக்கு. பார்த்தா இந்த பக்கம் ஜங்கு கூட வெளியே போயிருப்பா போல், ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு. ஸோ அவ்வளோ ஜங்குக்கும் ஒன்றா சேர்ந்து விளையாடுற பிக்கு தான் எடுத்து அனுப்பி வச்சுருக்கா. ஸோ இந்த பக்கம் தாங்கால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ இன்னமும் ஸ்டில் தாங்கோட மனசில் பெயின் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதனால தான் தாங்க ப்ரெஷர்லாம் தாங்காமல் அந்த இடத்துல சூசைட் பண்ணியிருப்பான் கக்கை விட்டுட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேஹோப் தான் கக்கை ரைஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் கக்மா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே, கன்ஃபார்ம் அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் வேணுமா? அதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே நான் பண்ணுவேன் மம்மி. உனக்கான பிரைட் ஃப்யூச்சரை நான் அமைச்சு கொடுத்துட்டு தான் போவேன். நம்புமா, எப்பயுமே நான் அவன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்கு மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். இந்த பக்கம் தயாங்கும் கக்கோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டே ஸோ அவனும் கக்கோட சேர்ந்து அப்படியே சோஃபாலே சாஞ்சி தூங்கிடுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சு போடுறேன். ஸோ டேக் மூவிக்கு நாளைக்கு இதோட செகண்ட் பார்ட் வரும். அண்ட் தென் நாளைக்கு 1 hour வரும்டா, ஓகேவா? நாளையோட இந்த பாட்டை முடிச்சிடலான்னு இருக்கேன். நான் இதில் ஏன் பாதி பார்ட் போட்டேன்னா மீதி நான் நாளைக்கு போட்டுடுறேன். இன்றைக்கி செல்ஃபிஷ் லவ் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்களே, ஸோ அதனால் அதில் முடிச்சிடலாம். ஸோ இதையும் போட்டுடலாம் அதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இதை இப்போ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. ஆர்மீஸ், இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கடா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தேன். ஸோ அதனால தான் ஆர்மீஸ் ஹிஸ்டாரிக்கலாக தேக்குக்கு போடலாமா மூவி? ஸோ அதுவும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே வரும், ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.